بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد بن عبد الله ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த வகுப்பில் நாம் இன்ஷா அல்லாஹ் சிறப்பு மிக்க மகத்தான கூலியை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய சில திக்ருடைய வார்த்தைகளை பார்க்கலாம். அன்பானவர்களே, திக்ர் செய்யும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை கொண்டு திக்ர் செய்வதுதான் மிக சிறந்தது. சுயமாக நாம் சில வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வை புகழலாம், அந்த புகழை கொண்டு நாம் அல்லாஹ்வை நினைவு கூறலாம். ஆனால் திக்ர் என்கிற இபாதத்தில் நாம் உட்கார்ந்தால் அமர்ந்தால் அப்போது நாம் நபிகள் நாயகம் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளை கொண்டு திக்ர் செய்வதுதான் எனது முறை. அந்த வார்த்தைகளை கொண்டு திக்ர் செய்யும் பொழுதுதான் அல்லாஹ் நமக்கு வாக்களித்த கூலியை, மகத்தான கூலியை வழங்குவான். மேலும் அந்த திக்ர் செய்யும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த வழிமுறைப்படி செய்ய வேண்டும். திக்ர் பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டாக திக்ர் செய்யவில்லை. ஒரு 5 சஹாபாவை அழைத்து 10 சஹாபாவை அழைத்து வாருங்கள், எல்லோரும் உட்கார்ந்து இன்னைக்கு திக்ர் மஜ்லிஸிலே உட்கார்ந்து திக்ர் செய்யலாம் வாருங்கள் என்று சொல்லி சப்தமாக எல்லோரும் சேர்ந்து கோரஸாக திக்ர் செய்வது ஒரு நாளும் ரசூல் அவர்கள் அப்படி செய்ததில்லை. ஆக திக்ர் என்பது கூட்டாக செய்யக்கூடிய வணக்கம் அல்ல, தனித்தனியாக செய்யக்கூடிய வணக்கம். சரி, திக்ர் என்று வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவை அசைத்து திக்ர் செய்வார். நாவை அசைக்காமல் வாயை மூடிக்கொண்டு திக்ர் செய்வது அது ஒரு விதத்தில் அல்லாஹ்வை நினைவு கூறுவதுதான். ஆனால் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று திக்ர் செய்வதாக இருந்தால் நாவை அசைப்பதுதான் சரியான வழிமுறை. சப்தமாக சொல்லக்கூடாது, மெதுவாக தான், ஆனால் நாவை அசைக்க வேண்டும். உன்னுடைய நாவு எப்போதும் அல்லாஹ்வின் நினைவால் நினைந்திருக்கட்டும் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்களே, அந்த வார்த்தையை கொண்டு நாவை அசைத்துதான் திக்ர் செய்ய வேண்டும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதே போல திக்ர் என்பது நாவை அசைத்து செய்யக்கூடிய வணக்கம் தானே தவிர இங்கு கை கால் அசைய வேண்டிய தேவை கிடையாது, அசைக்கக்கூடாது. ஆனால் சில பேர் என்ன செய்வார்கள், நாங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறோம் என்கிற பெயரிலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று தலையை அசைப்பார்கள். இது நபி வழி அல்ல. தலையை அசைத்து அசைத்து திக்ர் செய்வதை ரசூல் அவர்கள் கற்றுக் கொடுத்தாரா என்று கேட்டால் கிடையாது. இது எல்லாமே பிதஅத்துகள், அனாச்சாரங்கள். அன்பானவர்களே, இதெல்லாம் விட்டுவிட்டு நபி வழி அடிப்படையில் நாம் ஒவ்வொரு வணக்கத்தை செய்ய வேண்டும். அதே போல் தான் இந்த திக்ரும். ஆக நபிகள் நாயகம் காட்டி தந்த வழிமுறைப்படி திக்ர் செய்வதும் நபிகள் நாயகம் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளை கொண்டு திக்ர் செய்வதும் அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயமாகும். இன்று நாம் பார்க்கக்கூடிய முதலாவது வார்த்தைகள் தான் சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, இந்த வார்த்தைகள் மிக சிறந்த வார்த்தைகளாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் அல்லாஹ்வை நினைவு கூறினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மகத்தான கூலியை தருவான். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆனுக்கு பிறகு மிக சிறந்த வார்த்தைகள் என்று சொன்னால் அது இந்த 4 வார்த்தைகள் தான். அதுவும் குர்ஆனில் இருந்து பெறப்பட்ட, குர்ஆனில் இருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள் தான் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை பரிசுத்தப்படுத்துவது. இந்த வார்த்தை எத்தனையோ இடங்களில் குர்ஆனில் வந்துள்ளது. வல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வை புகழ்வது. இந்த வார்த்தையும் குர்ஆனில் பல இடங்களில் வந்துள்ளது. வலா இலாஹ இல்லல்லாஹ், தௌஹீதுடைய கலிமா, இதுதான் சிறந்த திக்ர். அதுவும் குர்ஆனில் வந்துள்ளது. ஒவ்வொரு நபியும் இதை சொல்லி இருக்கிறார்கள். வல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். ஆக இந்த வார்த்தைகள் தான் மிக சிறந்த வார்த்தைகள் குர்ஆனுக்கு பிறகு. இதுவும் குர்ஆனில் இருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள் தான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்.
சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். அல்லாஹ் பரிசுத்தமானவன், புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் வேறு யாரும் இல்லை, அல்லாஹ் மிக பெரியவன் என்கிற எல்லோருக்கும் தெரிந்த வார்த்தைகள் தான். ஆனால் இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் திக்ர் செய்கிறோமா என்பதுதான் என்னது கேள்வி. இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு குறிப்பிட்ட நேரமோ குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையோ கிடையாது. அதிகமாக சொல்லலாம், சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதே போல அன்பானவர்களே, இன்னொரு திக்ர் தான் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்கிற இந்த வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை கொண்டும் நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். இதுவும் சிறப்பிற்குரிய வார்த்தைகளாகும். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்கிற ஒரு திக்ரும் நாம் பார்த்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த வார்த்தைகள் என்பதாக சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் என்கிற வார்த்தைகள். ஆனால் இது சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் கிடையாது, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. ஒரே ஒரு வாசகம். தன் புகழால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமானவனாக இருக்கிறான் என்கிற இந்த வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் பொறுத்தவரையிலே குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையை ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். யார் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று 100 தடவை சொல்கிறாரோ, ஒரு நாளில் 100 தடவை இந்த வார்த்தைகளை சொல்கிறாரோ, அவருடைய பாவங்கள், சிறு பாவங்கள் இன்ஷா அல்லாஹ் மன்னிக்கப்படும். அது கடலின் நுரை அளவுக்கு இருந்தாலும் சரியே, கடல் நுரை அளவுக்கு பாவங்கள், சிறு பாவங்கள் இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதை மன்னித்து விடுவான் என்பதாக ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கான சிறப்பை சொல்கிறார்கள். அன்பானவர்களே, சிறிய சிறிய வார்த்தைகள் மகத்தான கூலி. இதை பயன்படுத்தி நாம் மறுமை வாழ்க்கைக்கான கூலியை அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த நற்பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.